ஐயா, அதில் டிவி கண்டுபிடிச்சி ஓட்டினேன். அது வெளியில் போய் அந்த ஒலி எடுத்து முதல்ல கையில் சுட்டினேன். அந்த ரெக்கார்டு சுற்று பிளாஸ்டிக்கு, அப்புறம் மைக்கு, அது கட்டியான இது போட்டு கீழே விழுந்த ரெக்கார்டுங்கிறது. அதுதான் ரெக்கார்டுங்கிறது. என்ன பதிவு பண்ணுறது. அதுக்கே பழமொழி தமிழில் பத்திரம் எழுதுறது, அதுதான் ரெக்கார்டுங்கிறது. அது பார்த்தீங்களா, தமிழ்லேயே சொல்கிறதும் இங்கிலீஷ் சொல்கிறதும் ஒன்றா வந்துடுது. ரெக்கார்டு பண்ணாதான் பத்திரம். அது வேலை. அதுக்காகத்தான் ஓடிபி சேனலு, டிவி வந்து புகவை மண்பாண்டத்தில் செஞ்சுட்டு இருந்தார். ரெண்டாவது அலுமினியம் வந்தது. ஒன்றத்தை கண்டுபிடிச்சா, சிலுவரை கண்டுபிடிச்சா. அதுக்கு முன்னால் வெங்கலம்ங்கிறத கண்டுபிடிச்சா, பித்தாளைங்கிறத கண்டுபிடிச்சா. அப்புறம் ஒன்றத்தை வந்தவன் என்ன பண்ண, இரும்பை முதலே கண்டுபிடிச்சிட்டா. ரயிலில் இரும்புலேன்னு போகாது. அப்போ பெயிண்டை கண்டுபிடிச்சா. பெயிண்ட் இல்லைன்னு பூசணும் இல்லையா, பூசினா இல்லையே மழை பெஞ்சா திருப்பிடிச்சிக்க மாதிரியா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சி போகிறாங்க. அதே மாதிரி நீர் தேர்வில் கண்டுபிடிச்சா கொசுவு மனுஷனுக்கு எப்படி பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறதா, என்ன வகைன்னு நீர் தேர்வில் ஒவ்வொருத்தரும் ஒரு புதிய மாற்றம் இருக்குது. அது எங்கேயோ ஒரு 15 செத்து போயிட்டான்னா, ஒரு 15 செத்து போயிட்டான், அந்த மாணவன் செத்து போயிட்டா அப்படின்னு அதுக்கு கொண்டு காசை கொடுக்கறது. அதை ரத்து பண்ணி அதுக்கு ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிறது. 2000 பேர் நீர் தேர்வு எழுதுகிறாங்க. இந்த ஒன்று செத்து போனால் இந்த ரேடியோவில் குடிச்சிட்டு மக்களுக்கு 2000 பேருக்கு மைக்கில் போய் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குதா? அது கிடையாது. அந்த ஆந்திர பாஷை பொறுக்கி நல்லதாக போடு ஜனம் கேட்குற மாதிரி. அது என்னது தேவையில்லாத வேறு. அதே மாதிரி சட்டசபையிலையுமே அதை பேசி இதை பேசி கடைசியில் சண்டை கட்டுறதா. அது 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணால் ஆகி சண்டை கட்டுறதுக்கு அந்த சின்ன பையன் பெரிய உட்கார்றதுக்கு தெரியாது. துறைமுறைக்கு அதுக்கு சேர்ந்த ஆளுகையில் ஒரு 33 பேர் மந்திரி இருக்காங்க, வயசானவங்க. அவங்க பேசுறது அவங்க விஜய் மட்டும் கராத்தா பழகான்னு யூடியூப் இந்த இதுக்கு கராத்தாவுக்கு ஓடுறாங்க. இது ஓட்டப்பந்தயம் ஓடுறாரு விஜய். அப்படி இதுக்கு ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஆள் ஓடலாமா? அப்படி படம் நடிக்கப்பட்டிருந்தார். படம் நடிக்கிறத ஒரு கேவலம் இல்லை. படம் மக்களுக்கு சொல்கிறதுக்குன்னு எல்லா படமும் இப்படி இருக்குது, இப்படித்தான் மனுஷன் நடக்கணும் அப்படின்னு நாடகம் இதெல்லாம் டிவியில் போடுறாங்க. அறிவு வளர்த்துருந்த இதை வந்திருக்குது. டிவி எல்லாமே ஆகாசவாணி எல்லாம் வந்திருக்கிற பொருளும் வந்திருக்குது. அது பார்த்தியா, இது தப்பு கிடையாது. சட்டசபையில் வேண்டாத பழமை பேசி கடைசியில் உண்டு பண்ணி அப்படி கடைசியில் கரூரில் கூடத்தை இத்தனை ஓலை கொண்டு வந்தான்னு ஒரே நாளில் அத்தனை பேர்த்து ஆப்ரேஷன் தீயை போட்டு எரிக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. இப்போது சின்ன சந்தா மக்களுக்கு எல்லாம் எங்கேயோ புதைச்சி வச்சுக்கிறான். குழி பொலிட்டர்ஸை கொண்டு போய் மறைமுகமாக புதைச்சி வச்சுட்டாங்க. அது எரிக்கிறதும் கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணதும் கிடையாது. அப்புறம் நல்லாரையும் பிடிச்சி 2 சாட்சி உள்ளே போட்டு மூடி போட்டாங்க. இப்போ கொரோனாவில் நிறையா பேர்த்த கொரோனா வராதுக்கு முன்னாடியே 1 லட்சம் கொடுக்க 1.5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 லட்சம் கொடுக்க சொல்லி எடப்பாடி அந்த படம் வச்சு தகரப்படத்தை கொண்டு போய் வச்சு அடைச்சி என் சொந்தக்காரரை வராமல் பண்ணி போட்டார். அப்புறம் வேணும்னு இவை திருடக்கு வேண்டி அது இருந்தால் கொண்டு போட்டு அதெல்லாம் மறைக்கிறதுக்கு வேண்டி கொரோனா வந்து வச்சா புழுகி மருத்துவர் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் எங்கே போச்சு நல்லா கண்டுபிடிக்கணும். அதில் கண்டுபிடிச்சாத்தான் ஒன்றும் காசு இருக்குது. இவர் முந்தானத்து தோட்டத்தில் எடப்பாடி இருந்தார். இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிக்காரு ஓட்டு லிஸ்ட்டில். இது போய் நின்னார் எலெக்ஷனில். இவர் கணக்காட்டினார். எத்தனை ரூபா சம்பாதிச்சார்? மம்டிட்டு போய் சம்பாதிச்சாரா? அதுதான் வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது. வணக்கம்.